ஸோ ஃபாலிங் மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னென்னா, மார்க்கெட் ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் பியரிஷாக இருக்குங்க, பியரிஷ் ட்ரெண்டிங் டேயாக இருக்குன்னா செல்லர்ஸ் வில் பி இந்த மாதிரி நீங்கள் பொசிஷனை பில்டப் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போது ஒரு சில நேரம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணோன்னா, பேரிஷ் மார்க்கெட்னா நீங்கள் ஒரு புல் பேக்கில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப க்ளீனாக பார்க்கணுன்னா, hello, hi, vanakkam and welcome traders. Welcome to another learning video from Zebu and myself, Money. Generally நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்தால் மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. ட்ரெண்டிங் மார்க்கெட் வரப்போது ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து நான் டைரெக்ஷனல் செல்லர்ஸ்க்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகும். பட் நீங்கள் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு டைரெக்ஷனல் மார்க்கெட்டை நீங்கள் நல்லபடியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரு டைரெக்ஷனல் மார்க்கெட் வந்து உங்களுக்கு பெரிய ரிவார்டு கொடுக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு டைரெக்ஷனல் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது, அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன, எந்த இடத்துல நம்மளால் என்ட்ரி கொடுக்கலாம், என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் எங்கே பொசிஷன் பில்டு பண்ணலாம், ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதில் நம்ம எப்படி பொசிஷனை பில்டு பண்ணலாம். பொசிஷனை பில்டு பண்ணுறது மட்டும் கிடையாது, அதை இன்னும் பெரிய ப்ராஃபிட்டாக எப்படி மாற்றலாம், இதை பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ கம் ஆன் வியூவர்ஸ், லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஸோ யூஸ்வலி மார்க்கெட்டில் 3 டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெண்டிங், செகண்ட் வாலிட்டிலிட்டி, மூணாவது சைட்வேஸ். பட் ஜென்ரலி டெக்ஸ்ட் புக் நாலேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ் இது தான் சொல்லுவாங்க. அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் ரெண்டுமே ஒரே இது தான் ட்ரெண்டிங் மார்க்கெட் தான். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் டெக்ஸ்ட் புக் நாலேஜை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட 3 மூமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட், ஒரு வாலடைல் மார்க்கெட், வேறு இன்னொன்று வந்து சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் எப்படி இருக்கும், இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ஐடென்டிஃபை மட்டும் பண்ணுறதில்ல, இதை வச்சு நம்ம பெரிய ப்ராஃபிட் எப்படி பண்ணலாம், அதை பற்றின வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்னா எப்படி இருக்கும், ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒன் சைட் டாமினேஷன் இருக்கும். பையர் அண்ட் செல்லருக்கு நடுவில் ஃபைட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் பியரிஷாக இருக்குங்க, பியரிஷ் ட்ரெண்டிங் டேயாக இருக்குன்னா செல்லர்ஸ் வில் பி டாமினேட்டிங் பேட்ஸ். மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக லோவர் ஹை ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ், இது 9:15 கேண்டல், இது ஃபர்ஸ்ட் கேண்டல் இருக்குன்னா செகண்ட் கேண்டல் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கும், ஆர் மேபி இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கும். யூஸ்வலி ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் கேண்டல், ட்ரெண்டிங்கில் நான் பியரிஷை சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் கேண்டல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் வந்துட்டுனா செகண்ட் கேண்டல் இந்த கேண்டலுக்கு ஹாஃப் வரைக்கும் வரலாம், இப்படி ஃபார்ம் ஆகி, இல்லாட்ட செகண்ட் கேண்டல் டைரக்ட்லி இதுக்கு கீழேயும் போகலாம். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட், ஃபால், புல்பேக், ஃபால். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகும், ஒரு மேலே வரைக்கும் ஒரு புல்பேக் போகும், மறுபடியும் ஃபால் ஆகும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் நோட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு வந்து லோ பிரேக் பண்ணுதா மார்க்கெட் வந்து, இது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல். சப்போஸ் இவ்வளோ பெரிய பியரிஷ் கேண்டல் பண்ணிட்டு மார்க்கெட், அப்போ நம்ம ஹை அண்ட் லோ இதை நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஐதர் ஒரு இன்சைட் கேண்டல் ஃபார்ம் ஆகி மறுபடியும் இங்கே க்ளோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லோ பிரேக் பண்ண ஓஆர்பின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன். இந்த மாதிரி இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஒன் சைடாக போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இதுக்கப்புறம் மார்க்கெட் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சப்போஸ் ஃபால் ரைஸ், ஃபால் ரைஸ், ஃபால் ரைஸ், திருப்பி இந்த மாதிரி ஒரு சேனல் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைரெக்ஷனல் மார்க்கெட்டாக ஒரு சேனலாக உழந்துக்கிட்டே இருக்கும், லோவர் ஹை லோவர் லோ, அதுக்கப்புறம் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும், போல் அண்ட் ஃப்ளாக் மாதிரி, அதுக்கப்புறம் மறுபடியும்
சேம் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். அகெயின் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும். எந்த ஒரு நீங்கள் டைரெக்ஷனல் மார்க்கெட் பார்த்தாங்களோ, இது நான் பியரிஷாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் புல்லிஷாக சொல்கிறேன். பியரிஷ் ட்ரெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபால், ஒரு புல்பேக்கோட ஹையர் லோவர் ஹை லோவர் லோ, லோவர் ஹை லோவர் லோ, திருப்பி ஒரு போலன் ஃப்ளாக், மறுபடியும் ஒரு ஃபால், திருப்பி ஒரு போலன் ஃப்ளாக், மறுபடியும் ஒரு ஃபால். ஒரு சேனலில் நான் ஸ்டாப்பாக லோவர் ஹை லோவர் லோ பண்ணி ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து பியரிஷ் ட்ரெண்டிங் மார்க்கெட். இப்போ புல்லிஷ் ட்ரெண்டிங் மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் ட்ரெண்டிங் மார்க்கெட் என்னாவும் புல்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. பியரிஷ் ட்ரெண்டிங்கில் பியர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க, புல்லிஷில் புல்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. இது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு புல்லிஷ் கேண்டல் க்ளோஸ் இங்கே, சப்போஸ் நம்ம இதுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் கொடுப்போம், இது புல்லிஷ். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒன்று இங்கே ஒரு டோஜி பண்ணலாம், இல்லாட்ட ஒரு ஸ்மால் இன்சைட் கேண்டல் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ புல்லிஷ் மார்க்கெட் எப்படி வியூ பண்ணலாம்? ரூல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ளது ஹை அண்ட் லோ. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ள லோ இது, ஹை இது. இதை பிரேக் அவுட் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு கேரக்டராக ஃபார்ம் பண்ணலாம். இது ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டோட கேரக்டரிஸ்டிக். இப்போ சார்ட்டில் போய் நம்ம இதை புல்லிஷ் ட்ரெண்டிங் டே எப்படி இருந்திருக்கு, பியரிஷ் ட்ரெண்டிங் டே எப்படி இருந்திருக்கு, இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ட்ரேடர்ஸ், ஒரு பியரிஷ் ட்ரெண்டிங் டே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு நோட் பேடில் சொல்லி காமிச்சேன். இப்போ நம்ம ரியல் மார்க்கெட்டில் போய் பார்ப்போம் ஒரு பியரிஷ் ட்ரெண்டிங் டேயோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டல், மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ரெட் கேண்டல் பண்ணியிருக்கேன். இது இதோட லோ, இது இதோட ஹை. இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, மார்க்கெட் ஒன் ஃபால், ஒன் புல் பேக், ஒன் ஃபால், சைட்வேஸ், மறுபடியும் இது அகெயின் ஃபால். எப்படி மார்க்கெட் பண்ணியிருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஒரு ரேஞ்ச், ஃபர்ஸ்ட் கேண்டல் நெகட்டிவ் கேண்டல் பண்ணி, அதுக்கப்புறம் இங்கே மார்க்கெட் ஒரு ரேஞ்சாக பண்ணியிருக்கு. நீங்கள் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நோட் பண்ணோன்னா 2-3 பாயிண்ட் நோட் பண்ணலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, ஒரு ட்ரெண்டிங், இப்போ நம்ம பியரிஷாக படிக்கும், அதனால ஒரு ட்ரெண்டிங் பியரிஷ் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் வந்து பிக் ரெட் கேண்டல் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன், பிக் பியர்ஸ், செல்லர்ஸ் இங்கே வந்துட்டாங்க. செகண்ட், அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, ஒரு புல் பேக், ஒரு ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டல், அதுக்கப்புறம் இங்கே ஒரு க்ரீன் கேண்டல் பண்ணிடுங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு செகண்ட் கேண்டல், இது க்ரீன், இது ஃபர்ஸ்ட் கேண்டல், இது செகண்ட் கேண்டல், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். மூணாவது நம்ம என்ன பார்க்கணும்னா, ஓஆர்பி, ஓப்பன் ரேஞ்சை பிரேக் பண்ணியிருக்கா. ஃபர்ஸ்ட் பிக் ரெட் கேண்டல், செகண்ட் ஒரு புல் பேக், தேர்ட் ஒரு ரேஞ்சை பிரேக் பண்ணியிருக்கா. ஸோ என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கேண்டல், ஃபர்ஸ்ட் கேண்டல் இங்கே என்ன பண்ணியிருக்கு? ஸ்ட்ராங் ரெட் கேண்டல். ஓகே, திஸ் இஸ் அன் இன்வெர்டட் கேண்டல். செகண்ட் கேண்டல் என்ன பண்ணியிருக்கு? ஒரு புல் பேக். And third, range breakdown, ORB. இது breakdown பண்ணு. நம்மளோட என்ட்ரி இங்கே இருக்கும், SL இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோவர் ஐ, லோவர் ஐ, லோவர் லோ, லோவர் ஐ, லோவர் லோ, லோவர் ஐ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸ். இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு எஸ்எல்ஐட் ஆகும். நீங்கள் ஆப்ஷன் பையராக பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு புட்டை பை பண்ணலாம். ஆப்ஷன் செல்லராக பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு காலை செல் பண்ணலாம்.
ஸோ ஒரு பியரிஷ் ட்ரெண்டிங் மார்க்கெட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டல், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஒரு பிரேக் டவுன். என்னோட ஃபேவரட் செட்டப் வந்து மார்க்கெட் ஒரு நல்ல ரெட் கேண்டல் பண்ண கூட ஒரு புல் பேக் வெயிட் பண்ணுவேன். இந்த புல் பேக் இந்த கேண்டலுக்கு 50% to 60% கிட்ட இருக்கும். இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு நீங்கள் எஸ்எல் இங்கே வச்சிங்கன்னா இங்கே நீங்கள் பொசிஷனை ஆட் பண்ணலாம். பெரிய ப்ராஃபிட் பண்ணணும்னா பொசிஷன் ஆட் பண்ணி ஆகணும். இங்கே ஒரு பொசிஷனை ஆட் பண்ணலாம். செகண்ட் புல் பேக் ஆட், தேர்ட் புல் பேக் ஆட். பேரிஷ் மார்க்கெட்னா நீங்கள் ஒரு புல் பேக்கில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப க்ளீனாக பார்க்கணும்னா என்னோட செட்டப்புக்கு ஃபர்ஸ்ட் புல் பேக் 50% கேண்டல் கிட்ட, செகண்ட் புல் பேக் இங்கே, தேர்ட் புல் பேக் இங்கே. இங்கே நீங்கள் ஓப்பன் ஹை பார்த்தா 3 கேண்டலுக்குமே ஓப்பன் ஹை சேம். இந்த கேண்டலை பிரேக் பண்ணக்கப்புறம் ஃபோர்த் என்ட்ரி இங்கே. சப்போஸ் நான் ஒரு 1000 குவான்டிட்டி சேல் பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா இங்கே 200 குவான்டிட்டி, இங்கே 200 குவான்டிட்டி, இங்கே 200 குவான்டிட்டி, இங்கே ஒரு 200 குவான்டிட்டி. இந்த மாதிரி நீங்கள் பொசிஷனை பில்டப் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போது ஒரு சில நேரம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணோன்னா இந்த 200 200 400 குவான்டிட்டிக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன இருக்கோ, உங்களோட ஃபிக்ஸ்டு லாஸ் நீங்கள் எவ்வளோ டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எஸ்எல்லை ட்ரெயில் பண்ணிக்கிட்டு போகலாம். ஓகே, ஸோ ஒரு பியரிஷ் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் கேண்டல், செகண்ட் ஒரு புல் பேக், தேர்ட் ஓஆர்வி பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பியரிஷ் ட்ரெண்டிங் மார்க்கெட்டை ப்ராப்பராக கேப்சர் பண்ணலாம். இப்போ இதே கேண்டல் வீக்லியில் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ மார்க்கெட் நல்லா பியரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. இது வந்து 15 மினிட்ஸில் பிரேக் டவுன் ஆயிருக்கு. இப்போ இதே கேண்டல் 1 டே 1 வீக் 1 மந்த்தில் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, நீங்கள் அதை வந்து பொசிஷனலாக எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு அதை பற்றின வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஒரு கேண்டல் 15 மினிட்ஸில் பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் பியரிஷ் ட்ரெண்டிங் டே எப்படி ஆகிட்டுன்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இப்போ இதே கேண்டல் வீக்லியில் 1 வீக் பிரேக் டவுன் இல்லாட்ட 1 மந்த் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா என்னெல்லாம் பண்ணும், இதை பற்றின வீடியோ நம்ம பார்ப்போம். ஜென்ரலி பியரிஷ் மார்க்கெட் வந்து ஃபாலிங் ஃப்ரம் த ஸ்டேர் கேஸ் அண்ட் புல்லிஷ் மார்க்கெட் வந்து கிளைம்பிங் தி லேடர்ஸ். மார்க்கெட் எப்போதுமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஆகலும், வேறு ரைஸ் ஆக போது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஸோ ஃபாலிங் மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னென்னா மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக வரும். ஸோ இங்கே நம்ம பார்ப்போம். இப்போ இது வீக்லி கேண்டல். ஃபர்ஸ்ட் வீக் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஜென்ரல் நம்மளால் இங்கே பொசிஷன் எடுக்க முடியாது. பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணாலும் சரி, பொசிஷனல் ட்ரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் 15 மினிட்ஸ், 1 டே, 1 hour, வேற 1 வீக், இது எல்லாமே மைண்டில் வச்சுட்டு இந்த சார்ட்டை நீங்கள் கண்டினியூஸாக உங்கள் ஸ்க்ரீனில் மல்டிபிள் ஸ்க்ரீனாக வச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ லாஸ்ட் வீக்கோட லோவை பிரேக் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். இது லாஸ்ட் வீக்கோட ஹை கேண்டல். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேரக்டர் பிக் ரெட் கேண்டல். மார்க்கெட் வில் ஃபால் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். திருப்பி ஒரு சின்ன புல் பேக், அகைன் ஒரு சின்ன புல் பேக், அதுக்கப்புறம் அகைன் ஒரு ஃபால். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் வீக் லோவை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் ஃப்ளாக் அண்ட் போல் மாதிரி ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் சேம். ஸோ யூஸ்வலி மார்க்கெட் எப்படி இருக்குன்னா லோவர் ஹை லோவர் லோ, அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு புல் பேக், இங்கே உங்களுக்கு ஒரு எம் கேண்டல். இப்போ இந்த மாதிரி இடத்துல எஸ்எல் ஹீட் ஆகும். பட் அகெயின் இந்த லோ பிரேக் பண்ண போது நம்ம மறுபடியும் பொசிஷன் ஆட் பண்ணலாம். மார்க்கெட் எப்போதுமே பேராபோலிக் மூவ் மாதிரி 90 டிகிரியில் மேலே போகவே செய்யாது. ஒரு ஃபால் வரும், ஒரு புல் பேக் வரும், கொஞ்சம் எஸ்எல் மேலே போய் ஹீட் பண்ணும், அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணணும். எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒன் சைடாக கீழே விழாது. இது வீக்லி கேண்டல் தான். மார்க்கெட் கீழே போகும், மறுபடியும் ஒரு டோஜி பண்ணும். இந்த ரேஞ்சில் வந்து அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கண்டினியூ பண்ணும். வீக்லி லோலாம் பிரேக் பண்ணக்கப்புறம் ஆப்ஷன் பையில் வந்து பெரிய மூமெண்ட் கேப்சர் பண்ணலாம். புட் சைடில் யாரெல்லாம் ஆப்ஷன் பையராக இருக்காங்க
அவங்களால பெரிய மூமெண்ட் கேப்சர் பண்ண முடியும். மந்த்லி ஒரு பொசிஷனல் ஆப்ஷன் செல்லராக இருக்காங்கன்னா வீக்லி கேண்டல் லோ பிரேக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஹையை நீங்கள் வீக்லி மந்த்லி இந்த மாதிரி இதில் நீங்கள் 5DT 15DT 45DTன்னு நீங்கள் ஒரு பொசிஷனை பில்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பியரிஷ் ட்ரெண்டிங் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் நீங்கள் ஒரு பியரிஷ் மார்க்கெட்டோட ஐடென்டிஃபிகேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல பொசிஷனை பில்ட் பண்ணலாம், எந்த இடத்துல ஒரு எஸ்எல் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் பொசிஷன் கிடைக்கி ஒரு பொசிஷன் எங்கே ஆட் ஆன் பண்ணலாம், ஒரு டிஎஸ்எல் எங்கே வைக்கலாம், இது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேண்டலோட ஹை அண்ட் லோவை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ஒரு பியரிஷ் மார்க்கெட்டோட அட்வான்டேஜ் சூப்பராக எடுக்கலாம். தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.